வியூவர்ஸ், நான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு மாவு போட்டுக்கிறேன். மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஒரு சிலர் எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அதை ஊற்றிப்பாங்க. நான் இந்த எண்ணெயை போட்டுக்கிறேன். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் போட்டு இப்படி பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெயெல்லாம். அடுத்தது நான் உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உப்பு போடணும்ல எல்லாத்துக்குமே, அதனால் சால்ட்டு கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். எப்போயுமே தண்ணி ஃபுல்லாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 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 பிசையும் போது தான் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். உப்புலாம் போட்டுக்கிட்டேன். அப்படியே ஒரு சிலர் ஒரேடியாக தண்ணி ஊற்றி கரெக்டாக அப்படியே பிசைஞ்சிருவாங்க. அப்போ நல்லாவே இருக்காது சப்பாத்தி. கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தினாலும் சரி, பூரினாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே ஊதிட்டு பிசைஞ்சிக்கிடணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போமா? அப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நம்ம மாவுலேயே நல்லா எண்ணெய் போட்டுவிட்டோம் பார்த்திங்களா. அதனால் சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது அப்படியே கூட சுட்டு எடுக்கலாம். சுக்கா ரொட்டி மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி என்னாலும் செய்யலாம். இந்த பதத்துக்கு இந்த பாருங்கள் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி இல்லையா ஈர துணி கொஞ்சம் துணியை உலர்த்திட்டு அது மேலே துணியை கூட போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கண்டிஷனில் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு நான் குருமா செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு குருமா செய்ய போகிறேன். குருமாவுக்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் அரைச்சிக்கிறேன். ஒரு வெங்காயம் நான் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். குருமானா நான் தேங்காயெல்லாம் அரைச்சி போடல, பட்டாணி குருமா பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இதே நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு கூட வச்சுக்கலாம். இந்த குழம்பே கூட இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. சப்பாத்திக்கு சென்னா பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம், தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது மத்தியானம் குழம்புக்கு ஆகும்ட்டு தான் இதை செய்ய போகிறேன். நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிடலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கூட கட் பண்ணிக்கிடலாம். சப்பாத்தி மாவு அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஊறும். இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு இருக்குது, அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிட்டேன்னா அடுத்தது இதுக்கு எண்ணெய் காய் போட போகிறேன். இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சிட்டேன். நான் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போடலான்னு பார்க்குறேன். ரொம்ப தக்காளி போட்டால் தக்காளி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிறேன். பட்டாணி குருமா இப்போ இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 6-7 பீன்ஸு, அடுத்தது பச்சை பட்டாணி, ஒரு 2 பாக்கெட் பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன். இப்போ இது இவ்வளோ போட்டு தான் நான் குருமா செய்ய போகிறேன். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம அரிஞ்சிப்போம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் எல்லாம். இப்படியே அடுக்கிட்டு
கட் பண்ண வேண்டியது. ஈவனாக இப்படி அடிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் பாத்திரத்தில் வச்சு செய்ய வேண்டியதுதான். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். அது கூட தான் கூர்மா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரே பச்சை மிளகா. இப்போ ஒரு பச்சை மிளகா. ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கீமா சப்பாத்தி செய்கிறதுலாம் மற்ற வேலையை ஆரம்பிக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். வச்சுட்டேன். இந்த பச்சை பட்டாணியிலலாம் கலர் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் பச்சை கலர் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்க எவ்வளோ கலராக இருக்குது, பச்சை கலர் வந்திருக்கு. அதனால் பச்சை பட்டாணி மட்டும் நல்லா ஊற வச்சு நல்லா 2-3 தண்ணி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிச்சு. சுவையான குருமா தயாராகுது. இதை நான் லஞ்சுக்கு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு பூ, ஒரு ஏலக்காய், ஸ்டார் போட்டேன்னா அடுத்தது வெங்காயம். பொன்னிறமாக வதக்கிட்டேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சள் தூள், கல்லுப்பு நல்லா வதங்கிட்டோம். ஒரு பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள், அளவுலாம் போடுறேன், தோராயமாக போடுறேன்.
கரம் மசாலா தூள். நான் எல்லாம் தேங்காய் தான் போடல, தேங்காய் போடாத தான் குருமா வைக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த காயை போட்டுப்போம். வேகட்டும் காய். இது நல்லா வெந்த பிறகு நம்ம சப்பாத்தி செய்திடலாம். சப்பாத்தி எப்படி விட்டு போட்டுற வேண்டியது. ஓகே, நல்லா வேகட்டும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி தழையை தூவிட்டேன்னா சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு.